கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த அன்னூரில் டார்வின் அறிவியல் கிளப் சார்பில் 3 நாட்கள் விண்வெளி ராக்கெட் தயாரிப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. அன்னூர் நவபாரத பள்ளியில் நடைபெற்ற இந்த 3 நாள் பயிற்சி முகாமில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 40 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 30 மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் ஆவர். அறிவியல் துறையில் மிகவும் ஆர்வம் கொண்ட மாணவர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த பயிற்சி வகுப்பானது நடத்தப்பட்டது. கடந்த 3 நாள் பயிற்சியில் மாணவர்கள் உருவாக்கிய செயற்கைக்கோள் ராக்கெட்டுகளை இன்று விண்ணுக்கு அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. விமானப்படை அனுமதியுடன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி இங்கர்சால் கலந்து கொண்டு ராக்கெட்டுகளை லான்ச் செய்தார். சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிற்கு பூமியிலிருந்து ஆகாயத்தை நோக்கி பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் பூமியின் வெப்பநிலை மற்றும் பருவநிலை மாற்றங்கள் போன்றவற்றை கண்டறியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ விஞ்ஞானி இங்கர்சால் மாணவர்களுக்கு அறிவியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை வழங்கினார். இங்கே அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமில்லாமல் தனியார் பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என எல்லாரும் கலந்த ஒரு கலவையாக இந்த ஒர்க் ஷாப் இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது பேரண்ட்ஸ் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இது மூலமாக புரிஞ்சுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, டீச்சர்ஸ் கூடவே இருந்து கைட் பண்ணுறாங்க. இந்த கொலாபரேட்டிவ் எப்போவுமே ஏன்னா இந்த 3 பேரோட கலவை தான் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அது இந்த இடத்துல ஒரு வெற்றிகரமான முயற்சியாகவே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் ஷாப்பில் நான் இங்கே பார்த்த விஷயமா இது ஒரு பெரிய பெரிய தனியார் பள்ளிகளில் மிகப்பெரிய டவுன்களில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இங்கே உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு 30 பேருக்கு இவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இலவசமாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது உண்மையிலேயே இது பாராட்டப்பட வேண்டிய முயற்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.